நமிதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இருக்குது, ஆனால் அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹிந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சுருந்தாரு ரொம்ப நேரமாக. இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம ரெண்டுக்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது நமக்கு தெரியல. உங்கள் காஸ்ட்டுக்காக ஒரு தனியாக சர்டிஃபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை. நான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கோவில் போயிட்டு வந்துட்டு யாரும் அது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம், இது எல்லாமே ரொம்ப பொய். இது எந்த தெய்வ காரணத்திலையும் நாங்கள் இங்கே வந்துடுறது பியூரா தெய்வத்துக்காகியும். கிருஷ்ணாஷ்டமின்றது என் ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும். இங்கே முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனல்காகியாக வந்திருக்கோம். அதுக்கு நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடையே நான் பிஜேபி மண்டல் தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நாங்கள் மாஸ்க் தான் போயிருந்தோம். நாங்கள் யாருக்கிட்டுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் போயிருந்தோம். இல்லை ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக, நான் அங்கே நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருங்க, நீங்கள் உங்களோட இருக்குது அது கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் கேட்கறது ஒரு விதம் எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நாங்கள் இருக்கிறது கோவில், நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ எங்கேயும் கிடையாது. ஸோ நான் அங்கே அதுக்கு கூட சொல்லியிருக்கேன், சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட்னா நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன், எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க, நான் வெளியில் போயிட்டு எடுத்துக்கு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் சர்டிஃபிகேட் இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும். நான் அப்பயும் கூட சொன்னேன், சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ஆனால் அதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் கிடையாது. ஆதார் கார்டு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு. இத்தனை ஐடி கார்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கு போனாலே போதும். நீங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது. ஒரு ஹிந்துவாவே எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போகிறதுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவருக்கு சொன்னேன், அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்லேயே பண்ணியாச்சு. என் குழந்தையோட பேரு கூட கிருஷ்ணா ஆதித்ய கியான் ராஜ், ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேரு தான். ஸோ அது கூட எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இதுவும் கரெக்டு தான், நாங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அதுக்கும் கூட சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை கூட்டு வந்தது இஸ்கான்லேருந்து வந்திருந்தவங்க, இங்கே திருப்பாளையம் இஸ்கான் டெம்பிள்லேருந்து வந்திருந்தாங்க. காலையில் மாதா இன்னும் கூட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை, அவங்க ஹிந்துஸ். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இதில் ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்லேருந்து கூட்டு வருவாங்களா? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது இங்கே எங்கேயுமே இவங்க வரக்கூடாது அவங்க போகக்கூடாதுன்றது கிடையாது இல்லையா? கரெக்டா? ஸோ ஏன் இது ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாமல் இருக்காங்கன்றது என்னோட நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம், நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன், மற்றவங்க மாதிரியே நானும் ஃபாலோ பண்ணுறேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னால், சார் உங்களுக்கு விஐபி முடியாது, நாங்கள் அங்கே போங்கன்னா நாங்கள் போகிறேன், நான் லைனில் நிற்கிறேன். ஆனால் ஜென்ரல் கியூவில் கூட நாங்கள் போகிறேன். ஆனால் க்ரௌட் ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னால் சிங்கிளாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது. அப்படி நாங்கள் எல்லாத்துக்குமே என் மேலே நாங்கள் ஒரு பிலிக்ரிமேஜ், நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியாக தான் வந்தேன். நாங்கள் இங்கே எந்த அரசியலையும் எது மாதிரி வரல. ஸோ பேசிக் என்னோட பொசிஷன் என்னன்னா, ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது அது கூட நம்ம பிளேஸில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேருக்கு நம்பர் 1 கேட்ட இதை மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனால் கேட்குற விதம், அங்கே நடந்துக்கூடிய விதம், இதெல்லாம் தப்பு. அதுதான் என்னோட கோயில் நிர்வாகத்திலிருந்து சாதாரண நடைமுறைன்னு சொல்லி இருக்காங்க சார். சாதாரண நடைமுறையா தான் எல்லாமே இருந்திருக்கலாம் சார். ஆனா மன்னியம் பண்ணிடலங்க, அரசு உரிய அந்த மாதிரி வேற. இந்த மாதிரி இங்க பாருங்க, கோவில், அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல அமைதியா என்னன்றது கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை பண்றது கூடியான ஆள் இருக்கணும். அங்க நாங்க சொல்றதா சட்டம், நாங்க தான் சட்டம் பண்றது கிடையாது இல்லையா? அங்கே ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்குது, அது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது. நமக்கு ஒன்றே ஐடி கார்டு இருக்குது, சொல்லுங்கள். இப்போ நீங்கள் காஸ்ட் கார்டு சொல்கிறீங்க. நான் சொன்னேன், சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபோன் அலௌடு கிடையாது, எனக்கு ஆதார் கார்டு இருக்குது, எங்கே தெரியும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம். இப்போ நாங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்துச்சுன்னா
சார் நாங்க யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாக மாஸ்க் போட்டு உள்ளே போடு. இல்ல சார் நாங்க அவங்க பேசும்போது இல்ல ஒரு நிமிஷம் கொடுத்தாச்சு, நீங்க போங்கம்மா நாங்க எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க. ஓகே அங்க சொன்னாங்க மேடம் சூப்பர் மேடம் நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படியே போங்க உள்ள அங்க வந்து போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வந்துருங்க. நாங்க அப்போ அங்க போகும்போது தான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் புள்ள சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இன்னும் 4-5 மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வெளியில மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம். ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ள போய் 20 நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்துட்டு மேடம் நீங்க ஹிந்துவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க கேள்வி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கு பண்ணிட்டே இருந்தேன். அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போது தான் சொல்றாரு, இல்லை சார் உங்க மேல ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு. அவங்க மேல புகாரா, என்ன ஆச்சு சார்? இல்லை சார் நீங்க முஸ்லீமா தகவல் வந்தது அதனால உள்ள விட மாட்டோம் அப்படி இப்படின்னாரு. சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு, நீங்க என்ன வேணாலும் உங்க வச்சுக்கோங்க. நாங்க வந்து இதுதான், ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது. என் குழந்தையோட பேரு கிருஷ்ணாஷ்டமி. இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு தான் என்னோட குழந்தைய நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம், எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம், எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல். ஒரு வைரல் வீடியோவே ஆயிடுச்சு அதுல. ஸோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு. ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் அவங்க எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும். சோ இது சார் கோரிக்கை அப்படி அரிசிலாம் எடுத்துக்க வேணாம். அரிசி இது வந்து இது அரிசிலாம் எடுத்துக்க போக வேணாம். இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன். இது நான் இருக்கலாம், நாளைக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன கஷ்டமா நான் அது கூட அவர்கிட்ட சொல்லு சார், நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க, நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க. இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க மற்ற ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து இருந்த ஒரு எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணுன்றதுக்காக, அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆயிடும். இது வந்து ஒருத்தர் தப்பு. இது ஒருத்தர் அவங்க அங்க இருக்கிற இடங்க வந்து பிஹேவியர் அவங்க ஆபீசர் சேர்ந்து கூட அந்த செக்யூரிட்டில ஒரு ஆள் எல்லாம் சேர்ந்து 2 ஆள் தான் ரொம்ப முக்கியமான